இரகசிய இரவு அத்தியாயம் 5. ராமலிங்கம் சொல்லாத பாதி உண்மை. அந்த இரவு பதில் தேடும் மனம். வீட்டுக்குள்ள அமைதி நிலவிச்சு. ஆனால் ஆதித்யனின் மனசு மட்டும் அமைதியா இல்லை. ராமலிங்கம் சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் திரும்ப திரும்ப ஒலித்தன. உன் அப்பா தப்புக்காரன் இல்லை, ஆனால் அவன் தெரிஞ்ச உண்மை ஊருக்கு பிடிக்கல. என்ன உண்மை? யாரை பற்றி? ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? ஆதித்யன் தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் ராமலிங்கத்தின் வீடு. காலை சூரிய வெளிச்சம், மழையும் நின்றுட்டு. ஆதித்யன் நேராக ராமலிங்கத்துக்கு வீட்டுக்கு போனான். பழைய ஓடு வீடு, முன்னால் வேப்ப மரம், வாசலில் ஒரு மௌனம். அவன் கதவை தட்டினான். டக் 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 டக். திறந்த கதவு, ஆனால் திறக்காத மனம். ராமலிங்கம் கதவை திறந்தார். ஆதித்யனை பார்த்ததும் ஒரு நிமிடம் பேசாமல் நின்னார். நான் வருவேன்னு தெரியும் தானே? ஆதித்யன் கேட்டான். ராமலிங்கம் மெதுவாக சொன்னார். தெரியும், அதனால தான் நான் ஒளியலை. இருவரும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாங்க. ராமலிங்கம் ஒரு பழைய அலமாரியை திறந்தார். அதிலிருந்து ஒரு பழைய கோப்பை எடுத்தார். இது உன் அப்பா கொடுத்தது. அதுக்குள்ள ஊருடைய நில ஆவணங்கள், பழைய புகைப்படங்கள், ஒரு ரெஜிஸ்டர் இருந்துச்சு. உண்மை மெதுவாக வெளிவருது. ராமலிங்கம் பேச ஆரம்பித்தார். இந்த தேவனூர் நீ பார்க்குற மாதிரி எப்பவும் அமைதியான ஊர் இல்லை. பல வருடங்களுக்கு முன் ஊருக்கு பக்கத்தில் அரசுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலம் உள்ள மண்ணில் கலந்த விஷக்கழிவு புதைக்கப்பட்டிருந்தது. அது தெரிஞ்சால் ஊரே காலி ஆகணும். ஆதித்யனின் அப்பா சுப்பிரமணிய அப்போ ஊரில் கணக்கெடுப்பு வேலை பார்த்தாரு. அந்த நில ஆவணங்களை சரி பார்க்கும்போது ஒரு பெரிய தவறு தெரிஞ்சது. நிலம் அரசுக்கு சொந்தம்னு பொய் பதிவு பண்ணி சில பேர் கையெழுத்து போட்டிருந்தாங்க. அந்த சில பேர் ஊரில் பெரிய ஆட்கள். ஆதித்யன் திடுக்கிட்டு கேட்டான். அப்போ ஏன் அம்மா? ராமலிங்கம் கண்களை மூடினார். உன் அம்மா அந்த உண்மையை யாரோ பேசுகிறத கேட்டுட்டாங்க. அடுத்த நாள் கிணறு, இரவு விபத்துன்னு மாற்றப்பட்ட கொலை. உன் அப்பா உண்மையை வெளியே சொல்ல தயாரானார். ஆனால் அதற்கு முன்னாலேயே மிரட்டல், பொய் வழக்கு, ஊரை விட்டு வெளியேற செஞ்சாங்க. அந்த இரவுக்கு பிறகு உன் அப்பா காணாமலே போயிட்டாரு. ஆதித்யன் மெதுவாக சொன்னான். இப்போ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ராமலிங்கம் பதற்றமாக எழுந்தார். அதான் பிரச்சனை. நீ உன் அப்பா மாதிரி அந்த கோப்பை தொட்டுட்ட. வெளியே ஒரு வாகன சத்தம். ராமலிங்கம் ஜன்னல் வழியாக பார்த்தார். ஆதித்யா, இவங்க உன்னை பார்த்துட்டாங்க. ராமலிங்கம் அவசரமாக சொன்னார். இன்னும் ஒரு ஆள் இருக்கான். உன்
உன் அப்பாவோட கடைசி நேரத்தை பார்த்தவர். அவர் யார்? ஆதித்யன் கேட்டான். ராமலிங்கம் சொன்ன ஒரே வார்த்தை, அவர் இப்போ இந்த ஊரில் தான் இருக்கார். அந்த கடைசி சாட்சி யார்? அப்பா உயிரோட இருக்காரா? ஆதித்யன் அடுத்த இலக்கா ஆவானா? இதை தெரிஞ்சுக்கணுன்னா அத்தியாயம் 6க்காக வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.